சிங்கப்பெண் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு பூஜா அறை, சின்னது ஒரு பூஜா அறை கம் ஸ்டோர் ரூம், இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட டூர் தான் பார்க்க போகிறோம், ஆர்கனைசேஷன் ஐடியாவை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க என்னோடய பூஜா அறை கம் ஸ்டோர் ரூமை காமிக்க போகிறேன். ஸோ இந்த பூஜா அறை பார்த்திங்கன்னா சின்ன பூஜை அறை தான். மேலே இருக்கிறது எல்லாமே சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சுருப்பேன். இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கு யாராவது கிஃப்ட் பண்ண ஃபோட்டோஸ் தான் நிறையா இருக்குது. அது இல்லாமல் இப்போ யார் வீட்டுக்காவது போனால் வெத்தலைப்பாக்கில் வச்சு கொடுக்குற ஃபோட்டோஸு இது எல்லாமே நிறையா இருக்குது. அது இல்லாமல் 1-2 குலதெய்வம் ஃபோட்டோஸ் தவிர இது எல்லாமே கிஃப்டட் ஃபோட்டோஸ் தான் எங்களுது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த அரக்காசு அம்மன், சொர்ண கௌரி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கங்கே கோயிலுக்கு போன இடத்துல ஞாபகமாக வாங்கின ஃபோட்டோஸ் அது. இது எல்லாமே ஒரு சென்டிமெண்ட்டாக ஏதாவது தொலைஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சு இதில் விபூதி, குங்குமம், அப்புறம் ஊதுபத்தி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸோ விளக்குக்கு ஏற்றுற எண்ணெய், குங்குமம்லாம் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே அந்த இது சாம்பிராணி, கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் வச்சுருக்கேன். ஸோ விபூதி பாருங்கள் இங்கே. ஸோ இந்த பிளேட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில், நார்மல் பிளேட்டில் தான் வச்சுருக்கேன். டக்குன்னு விபூதி குங்குமம் யாராவது எடுத்து வச்சுக்கணும்னு நினச்சா இந்த பிளேட்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்துலேயே கீழே அன்னபூர்ணி ஃபோட்டோ, அன்னபூர்ணி சிலை இருக்குது. இது யாரோ கிஃப்ட் பண்ணது தான். இதில் அரிசி போட்டு அன்னபூர்ணி வச்சு பூஜை பண்ணுவோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மூகாம்பிகை குலதெய்வம், எங்கள் அம்மா வீட்டு குலதெய்வம். இந்த ஃபோட்டோஸ் இந்த ஃபோட்டோவும் அம்மா வீட்டிலேருந்து கொடுத்தது தான் குலதெய்வ ஃபோட்டோ. மேலே பெருமாள், எங்கள் குலதெய்வம், விதவிதமான பெருமாள் இருப்பாங்க. ஸோ இது நான் நார்மலாக ஏற்றக்கூடிய விளக்கு. இது குத்து விளக்கு வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றுவேன் நான். அடுத்தது பார்த்திங்கன்னா இது எல்லாமே கிஃப்டடு, பார்த்திங்கனாலே தெரியும் யாராவது கிஃப்ட் பண்ணது. இந்த கிருஷ்ணரும் எனக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணது தான். அன்னை என்னோடய ஃபேவரட் காட் கீழே இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் அரக்காசு அம்மன், சாய்பாபா, பெருமாள் எல்லாமே பின்னாடி இருக்காங்க. இந்த பக்கம் பெல் வச்சுருக்கேன், பின்னாடி சாமிக்கு அடிக்கிற பெல் வச்சுருக்கேன். அது கூடவே சீரடி பாபா இருக்காங்க. இந்த பக்கம் பஞ்சாத்திர உத்ரினி, இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்க வேண்டியது. இந்த பஞ்சபாத்திர உத்ரினி, இதில் தண்ணி ஊற்றி இதில் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியமான பொருள். இந்த சைடில் பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே காமிக்கிறேன். ஸோ இதில் இந்த ட்ராயருக்கு வந்துடலாம். நம்ம நேராக மேலே ஃபுல்லாக காமிச்சிட்டேன் சாமி ஃபோட்டோவை. இந்த ட்ராயரில் ஃபஸ்ட்டு ட்ராயரை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடியில் ஒரு பேப்பர் போட்டு வச்சுருப்பேன், நியூஸ் பேப்பரை. இது அப்பப்போ க்ளீன் பண்ணி இந்த அடியில் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு, ஏன்னா அப்போ தான் ஏதாவது விபூதி, குங்குமம் இதெல்லாம் சிந்தாமல் இருக்கும். இந்த பக்கம் குங்குமம்லாம் பேக்கெட்ஸாக, கோயிலுக்கு போன குங்குமம், அப்புறம் யாராவது கொடுத்தது. இது சுமங்கலிங்களுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு செட்டாக அப்படியே வச்சுருக்கேன். இது விபூதி, பக்கத்துலேயே குங்குமம் இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போது நான் இன்னொரு பாக்ஸ் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அந்த பாக்ஸில் மேட்ச் பாக்ஸ் வச்சுருக்கேன். பக்கத்துலேயே ஒரு சந்தனம் ஒன்று வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு நாப்தலின் பல்ஸ் போட்டு வச்சுருக்கேன், இங்கே பூச்சி அண்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இது மேட்ச் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், பழைய செல்ஃபோனோட வேஸ்ட் பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா அப்படியே என்னோடய மிடில் ட்ரே, இந்த மேலே இந்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அதுக்கு கீழே இருக்க ட்ரே, மிடில் ட்ரே. இதில் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு வச்சு இதுக்குள்ளே பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாம் வச்சுருப்போம். ஃப்ளவர்ஸுக்கு, அப்புறமா குங்குமம் வைக்கிறது, அடுத்தது கற்பூரம் ஏற்றுறது எல்லாமே இதில் வச்சுருப்பேன். தாம்பாளம் யூஸ்வலாக 2-3 தாம்பாளம் இருக்கும். இந்த வருஷம் எல்லாமே பரன் மேலே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாமி புக்ஸ் வச்சு இந்த இடத்துல கொஞ்சம் எம்டி ஸ்பேஸ் எதுக்கு வச்சுருக்கேன்னா, பூவு, பழ நைவேத்தியம் எல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறதுக்காக அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் வச்சுருக்கேன். நார்மலாக எல்லா பண்டிகைக்கு பூஜை பண்ணால் நாங்கள் கீழே தான் எடுத்து வச்சு பண்ணுவோம், ஹாலில் தான் வச்சு சாமியெல்லாம் வச்சு பண்ணுவோம். இந்த பூஜை ஹாலில் அப்படியே உள்ளே வச்சு பண்ண மாட்டோம். அப்படியே இந்த சைடுக்கு வந்துடலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த ட்ராயருக்குள்ளே முக்கியமான சில திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கோம். பூனல் வச்சுருக்கேன். இந்த பக்கம் ஒரு ஜிப்லாக் பேக்கில் நூல் போட்டு பூனல், அப்புறம் நூல்கண்டு இதெல்லாமே வச்சுருக்கோம். பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு யாரோ கிஃப்ட் பண்ணது, அது அப்படியே வச்சுருக்கோம். குபேர விளக்காம்.
அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருக்கேன். இந்த பக்கம் தூபம், அப்புறமா இந்த பக்கம் ஒரு சின்ன குங்கும சிமிழ், அடுத்தது சாம்பிராணி, இந்த பக்கம் சந்தனம், அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா சந்தனமே 2, கற்பூரம் 2 பேக்கெட், கற்பூரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கற்பூரம் பேக்கெட்டில் வச்சுருக்கேன், விளக்கு திரி இது எல்லாமே வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஊதுபத்தி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு திரிக்கு பக்கத்துலேயே இந்த கங்கா வாட்டர், அந்த கங்கா ஜலம் வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கங்கா ஜலம் 2 இதில் வச்சுருக்கேன். எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய இது வந்து இந்த கங்கா ஜலம் தான். ஒரு கேண்டில் வச்சுருக்கேன் கரண்ட்டு போனால் அவசரத்துக்கு. இந்த பக்கம் சுமங்கலி செட்டு, யாராவது டக்குன்னு சுமங்கலிங்க வந்தால் டக்குன்னு அப்படியே அந்த செட்டு எடுத்து கொடுக்கறதுக்காக இந்த சுமங்கலி செட்டு வச்சுருக்கேன். நம்மளுக்கு தேட வேண்டாம், அந்த முதல்ல தாலி கயிறு அதெல்லாம் தனித்தனியாக இருந்தது. இது வந்து ஒன்றா இருக்குது, டக்குன்னு வந்தால் நம்ம எடுத்து கொடுத்து ஒரு ப்ளவுஸ் பிட்டு அந்த மாதிரி வச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதான் என்னோடய பூஜா ரூம் ஆர்கனைசேஷன். அடுத்தது அப்படியே பூஜா ரூமுக்கு கீழே ஸ்டோர் ரூமுக்கு போயிடலாம் வாங்க. ஸோ எங்கள் பூஜா ரூம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ஐடியாவோடு பண்ணோம். ஃபஸ்ட்டு பூஜா ரூம் கீழே தான் இருந்தது. இப்போ தான் இதை அப்படியே கொஞ்சம் ஹைட் பண்ணிட்டோம். இந்த பூஜை அறையில் வந்து கீழே பார்த்திங்கன்னா இந்த ரைஸ் ஸ்டோரேஜ் ஒரு ரூமாக வச்சுருக்கோம். ரைஸ் அப்புறம் சில ப்ரொவிஷன்ஸ்லாம். ஸோ இதில் ஒரு ஷெல்ஃபாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா என்னுடைய மளிகை சாமானமெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் நான். அதுக்கு பக்கத்துலேயே கோதுமை மாவு, அரிசி, இந்த பக்கம் இட்லி அரிசி, பச்சை அரிசி எல்லாமே அப்படியே வரிசையாக அடுக்கி வச்சு அதுக்கு பக்கத்தில் அந்த பக்கம் சாப்பாட்டு அரிசி வச்சுருக்கோம். ஸோ பார்க்க பாருங்கள், இந்த பக்கம் வந்து மளிகை சாமானும், பக்கத்துலேயே அரிசி, பக்கத்தில் கோதுமை மாவு, பக்கத்தில் பச்சரிசி, அது இட்லி அரிசி அந்த பக்கம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு இந்த பாத்திரத்துக்கு மேலே கூட நம்ம நிறைய வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அரிசி பாஸ்மதி ரைஸ்லாம் கூட அதுக்கு மேலே ஸ்பேஸில் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் என்னோடய ஸ்டோர் ரூமு. நான் ஜாஸ்தி டம்ப் பண்ணிக்க விரும்பல பூஜை சாமானமும் ஸ்டோரையும். இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும் போதும்ன்ட்டு நான் இருக்கிற ஃபோட்டோஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். மீதி நிறைய ஃபோட்டோஸ் இருந்ததெல்லாம் கோயிலுக்கு கொடுத்தாச்சு. பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய பூஜா ரூம் டூர் எப்படி இருந்தது, நீங்கள் வேறு என்ன ஆர்கனைசேஷன் என்கிட்டேருந்து எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Singapore. Bye.